ஏலே ஒரு பெரிய மனுஷன் செய்யற காரியமாயா இது? அதையும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கியேயா அப்படின்னு ஊரு உலகம் அம்புட்டு பேரு உள்ளூர்ல முதற்கொண்டு சொன்னாலும் சரி, நான் செய்யுவேன் அப்படிங்கிற மாரி ட்ரம்ப் செய்றாரு. நீ செய் சாமி, அதுலயும் நாங்க மைலேஜ் எடுக்கிறோம் பாரு அப்படிங்கிற மாரி இந்தியாவும் விடாம அடிக்குது. அதுவும் ட்ரம்ப மடக்கி போட்டு அடிச்சா எப்படி இருக்கும்? அந்த மாரி சம்பவம் செஞ்சிருக்கு. அதத்தான் இப்ப விரிவா பார்க்க போறோம். அப்படி ட்ரம்ப் எந்த இடத்துல சொதப்புறார்? ட்ரம்ப் தான் வாரத்துக்கு 4 இடத்துல சொதப்புறாரே அப்படின்னு கேட்டோம்னா, பாகிஸ்தான் விவகாரத்துல. தலைவன் பேசினத அப்புறமா பார்ப்போம். முதல்ல இந்தியா செஞ்ச சம்பவத்த பார்ப்போம். இந்தியா கொண்டு போய் அவர அப்படியே ஒரு கார்னர்ல நிறுத்தி இருக்கு. ஐய்யயோ! கார்னர்ல நிறுத்திப்புட்டாய்ங்க. நம்ம இனிமே ரியாக்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு அமெரிக்கா பண்ண போதுன்னு நம்ம சொல்லல. ஆனா கார்னர்ல நிறுத்தியிருக்கோம் அப்படிங்கிறத தான் இங்க பார்க்க போறோம். இல்ல, இல்ல கேட்க போறோம். நீ சொல்லு அப்படின்னு கீழ வந்து சொல்லக்கூடாது நம்ம ஆட்கள். சரி விஷயத்த பார்ப்போம். ஆப்பரேஷன் சிந்தூர பொறுத்தவரையும், பிரைம் டார்கெட் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த தீவிரவாத பயலுகளுக்கு டிக்கெட்ட கிழிக்கிறது. அப்படி இருக்கும்போது மசூத் அசாத் பேர் அதுல இருக்காது. அவன் பேரு தான் முதல்ல இருந்திருக்கும். ஆனா பயப்புள்ள தப்பிச்சுட்டான். எந்த அளவுக்கு அப்படின்னா, மொத்த குடும்பத்தையும் பலி குடுத்துட்டு அவன் தப்பிச்சு போயிட்டான். இவன்ல குடும்பத் தலைவன். தீவிரவாத பயல்ட்ட வேற என்ன எதிர்பார்க்க முடியும் நம்ம? அப்படி தப்பிச்சு போனவன் எங்க இருப்பான்? அப்படிங்கிறது அடுத்த வினாடியே இந்தியாவுக்கு தெரியும். என்ன அந்த பர்ட்டிகுலர் 3 நாள்ல தெரியல. அந்த 3 நாள்ல தெரிஞ்சிருந்துச்சுன்னா, அடுத்த மிசைல் அவன் இருக்கிற இடத்த நோக்கி பாய்ஞ்சிருக்கும். பயப்புள்ளைய காப்பாத்தியிருக்கவே முடியாது. இப்ப எங்க இருக்கான் அப்படிங்கிறத இந்தியா எப்ப ஸ்மெல் பண்ணுச்சு? அது இந்திய அரசாங்கத்துக்கு மட்டுமே தெரியும். ஆனா இப்ப வெளியிட்டிருக்கார்கள். முதல்ல வெளியிட்டது விஷயத்த பார்ப்போம். மசூத் அசாத்த இப்ப ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிக்கு பாகிஸ்தான் ராணுவம் நகர்த்தியிருக்கு. ஏலே மெயின்லேண்ட்ல இருக்கும்போதே அவன பாதுகாக்க தலைகீழா இருந்து தண்ணி குடிச்சீங்க. எதுக்குடா ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிக்கு மீட்கிறீங்க? நகர்த்துறீங்க அப்படின்னு கேட்டா, அதுல 2 விவகாரமா பார்க்கப்படுது. ஒண்ணு என்ன அப்படின்னா, அவன அங்க அனுப்பி பலி குடுக்குறாய்ங்க. 2வது அப்படிங்கிறது ராணுவம் இருந்து போராட முடியாதுங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு. அப்ப இந்த மாரி ஆட்கள பூரா அங்கேயே ஹெட் குவார்ட்டர்ஸ் மாரி போட்டு, நீ தப்பிக்கணும்னா எதிர்த்து போராடு அப்படிங்கிற மாரி ஒரு ஷட்டவுன போட்டு நிறுத்திப்புடுவோம் அப்படின்னு பார்க்கிறார்கள்னு எடுத்துக்கலாம். இந்த 2ல ஏதோ 1 தான் உண்மையா இருக்கலாம். சில சமயங்கள்ல 2ம் உண்மையா இருக்கலாம். ஏன்னா அவனுங்களோட முகத்துல 2லயுமே கிழியுதே கரெக்ட்டா. அப்படி எங்க நகர்த்தியிருக்காய்ங்க? என்ன லொகேஷன்ல இருக்காய்ங்க? அப்படிங்கிறத இந்தியா இப்ப பொது வெளியில போட்டு உடைச்சிருக்கு. அதாவது பேர் சொல்ல விரும்பாத அதிகாரி கசிய விட்டாரு. அப்புறம் அரசாங்கங்கள் சொல்லுது. பர்ட்டிகுலரா இங்க தான் இருக்காய்ங்க அப்படின்னு. அதாவது ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதி. கவர்ன்மெண்ட் ஸ்டாஃபோட குடியிருப்புகள் அப்படிங்கிற மாரி ஒரு செட்டப்ப உருவாக்கிட்டாய்ங்க. செட்டப்ப உருவாக்குனது மட்டும் கிடையாது. நல்ல ஒரு பெரிய ஆட்கள் தங்கக்கூடிய மாளிகை மாரி வீடுகள்லாம் அமைக்கப்பட்டிருக்கு. வழிபாட்டு தலங்களும் அமைக்கப்பட்டிருக்கு. எல்லாமே அப்படியே பொதுமக்கள், உயர் அதிகாரிகள் அப்படியே வந்து போற சுழு சுழு பிளேஸ் அப்படிங்கிற மாரி காட்டுறக்காக. பூங்காக்கள் கூட இருக்கு. அம்புட்டு செட்டப் இருக்கு. இந்த மாரி செட்டப்புகள்ல எல்லாம் பெரிய ஆட்கள் தான் குடியிருப்பார்கள். அவர்கள சுத்தி அரசு எந்திரம் இருக்கும். இந்த பக்கம் மக்கள் இருப்பார்கள். நடுவுல இருந்து அப்படியே நாட்டை பாதுகாக்கிற மாரி ஒரு செட்டப்பு. அதாவது செட்டப்புங்கிறத விட கட்டமைப்பு அந்த மாரி. அந்த கட்டமைப்புக்கு நடுவுல மசூத் அசாத் உட்கார வச்சிருக்காய்ங்க. தீவிரவாதி பயல மறைக்கிறக்கும், தீவிரவாத பயலுக்கு ராஜபோக வாழ்க்கைய உருவாக்கி குடுக்கறக்கும் தான் இம்புட்டு ஏற்பாடு. ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மக்கள்ல கிட்ட கொள்ள பிரச்சனை இருக்கு. அத அட்ரஸ் பண்ண வக்கில்ல. ஆனா இந்திய பகுதியில உள்ள மக்களோட பிரச்சனையவே நாங்க அட்ரஸ் பண்ண திறமை இருக்குங்கிற மாரி உள்ளூர்ல பேசிக்கிட்டு இருப்பாங்களாட்டுக்கு. எப்படி நம்புறாய்ங்கன்னு தெரியல. ஏலே எங்களுக்கே நீ சோறு தரல. அவன போய் நீ என்ன பண்ண போற? அப்படின்னு கேட்க மாட்டாங்களோ? தெரியல எப்படின்னு. கேட்டிருந்தா தான் நாடு 2ஆ உடைஞ்சிருக்கும். இல்ல நாடு உருப்ட்டிருக்கும். ஏதோ ஒரு வழி பொறந்திருக்கும். அதான் வழி இல்லன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால தானே அப்படியே உட்கார்ந்துருக்காய்ங்க. நம்ம எங்க இருக்கோம், அவனுங்க எங்க இருக்காய்ங்க. இப்படி ஒரு செட்டப்ப உருவாக்கி இந்த பயல உள்ளுக்குள்ள உட்கார வச்சிருக்காய்ங்க. எவ்வளவு நாளைக்கு? காரணம் என்ன அப்படின்னா, ஒதுக்குப்புறமா உட்கார வைக்கல. அப்படியே ஒரு கவர்ன்மெண்ட் செட்டப் மக்கள்கள் அப்படியே வந்து போற மாரி இருந்தா, ஆளில்லா விமானத்த வச்சு அடிக்க மாட்டோம்னு நம்புறாய்ங்களோ என்னமோ! ஆனா இப்ப உள்ள டெக்னாலஜில அவன் தங்கி இருக்க ரூம் மட்டுமே அஃபெக்ட் ஆகுற மாரி தட்டி தூக்க முடியும். எந்த நம்பிக்கையில கொண்டு போய் இப்படி வச்சிருக்காய்ங்கன்னு தெரியல. இத தாண்டி இந்தியாவோட மர்ம நபர்கள் கூட்டத்துக்குள்ள அப்படி டூ வீலர்ல சுத்தி வந்தா கதை முடிஞ்சுச்சு. ஸ்பாட்லயே டிக்கெட் கிழிச்சு தந்துர முடியும். இப்ப இம்புட்டையும் எடுத்து பொதுவெளிக்கு அரசாங்கங்கள் போட்டதோட எண்ணம் என்ன? அரசாங்கங்கள் போட்டதோட எண்ண ஓட்டம் அப்படிங்கிறது ஒண்ணுதான். யுத்தத்த நிறுத்தினேன்னு ஒரு பெரிய மனுஷன் அங்க தனியா கத்திக்கிட்டு இருக்கான். சரி இந்த தீவிரவாதி பயல புடிச்சு குடு பாப்போம். அப்படின்னு வம்பிழுக்கிறதோட எண்ண ஓட்டம் தான்
காரணம் யுத்தத்த நீ நிறுத்தவே இல்ல. நாங்க இறங்கி அடிச்சோம். யுத்தம் நின்னு போச்சு அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல, இல்ல நான் நிறுத்தினேன் தெரியுமா? நான் கூப்பிட்டு பேசினேன் தெரியுமா?" அப்படின்னு விதவிதமா அடிச்சாரு. முதல்ல சூட ஏத்தி சத்தியம் பண்ணிட்டாரு. இப்ப மெல்ல பாயிண்டா கிளப்பி வராரு. எந்த அளவுக்கு கிளப்பி வராரு அப்படின்னா, "அணு ஆயுதம் வச்சிருக்க பயலுக பார்த்து யோசிங்கலாம் நான் சொன்னேன்." அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அப்படியே மாறி வந்துட்டாரு. "ஏலே நீ தானே சூட ஏத்தி சத்தியம் பண்ண." அப்படின்னா, "அதெல்லாம் மறந்து போயிருங்கங்கிறாரு." இந்த காலகட்டங்கள்ல தான் இந்தியா இப்படி தூக்கி போடுது. இந்தியா இப்படி தூக்கி போட்டவுடனே ட்ரம்போட பேச்சு மாறுது. அந்த ஆள் பேச்சு தான் அப்பயே மாறி போச்சே அப்டின்னா, இப்ப இன்னொரு சைடுக்கு போறாரு. என்ன சைடுக்கு போறாரு அப்டின்னா, அதே ஃபார்மட் தான். ஆனா ரிசல்ட்ட வேரி பண்றாரு. காரணம் என்ன அப்டின்னா, இந்தியா, பாகிஸ்தான் யுத்தம். அணு ஆயுதம் தாக்கிக்க போறீங்களா? இல்ல என் கூட வர்த்தகம் பண்ண போறீங்களா? என்னமோ இவரு கூட வர்த்தகம் பண்ணாலே அப்படியே கொள்ள மார்ஜின கொட்டி குடுக்குற மாரி. அப்படின்னு சொல்லி தான் நான் முடிவுக்கு கொண்டு வந்தேன் தெரியுமா? அதுபோக 5 விமானம்லாம் சுட்டு வீழ்த்திட்டாங்க அப்படின்ட்டாரு. யார் அப்படின்னு பேர சொல்லல. இப்ப இந்தியா சுட்டுச்சுங்கிறாரா? இல்ல பாகிஸ்தான் சுட்டுச்சுங்கிறாரா? அப்படிங்கிற அந்த டிபேட்ட நோக்கி போய்க்கங்க. நான் யுத்தத்த நிறுத்தினேங்கிற டிபேட்ல இருந்து என்னைய ரிட்டயர்மென்ட் குடுத்துருங்க அப்படின்னு மாத்தி வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஏன்? இந்தியா போட்ட போடு. இந்த ஆள் இங்க இருக்கான். புடிச்சு குடுப்பியா? மாட்டியா? அப்படின்னு அடுத்து இங்கேருந்து கேட்போம் பாரு. இப்பயே நழுவிட்டாரு. இந்த யுத்தத்த நிறுத்தின கேட்டகரில இருந்து நழுவி 5 விமானம் பிரான்ஸோட மல்லு கட்டுங்களேன் ப்ளீஸ் அப்படிங்கிற மாரி அவரு தனக்கு தெரிஞ்ச சால்ஜாப்பு பண்றாரு. இந்தியா தனக்கே உரிய ஸ்டைல்ல சால்ஜாப்பு பண்ணுது. இறுதியில யார் ஜெயிக்க போறா அப்படிங்கிறதான். இறுதியில நம்ம தான் ஜெயிக்க போறோம். அந்த ஆள் புடிச்சு குடுப்பான்னு சொல்ல வர்றியா? அப்படின்னு கேட்கக்கூடாது. அவனுங்க அந்த வேலையெல்லாம் பண்ணவே மாட்டாய்ங்க. நமக்குன்னு இல்ல. எவனுக்குமே ஒரு தலைவலி இருக்கு அப்புட்ன்னா, அவன் சாரிடான் மாத்திரைய நம்ம கையில குடுக்கவே மாட்டான். தலைவலியோட சுத்தட்டும். அப்பதான் நம்ம பக்கம் திரும்ப மாட்டாங்கிற மாரி, ஒரு நல்ல தியரின்னு அவன் மனசுக்குள்ள வச்சிருக்க ஒரு கேடுகெட்ட தியரி. நம்ம டிக்கெட் கிழிச்சு குடுப்போம். நம்ம டிக்கெட் கிழிச்சு குடுக்கும்போது வந்து வாய் பேச முடியாது. காரணம் லாக் பண்ணி வச்சிருக்கோம். அந்த ரூட்ட தான் இந்தியா எடுக்குது. அப்ப மிக விரைவில் பாகிஸ்தானுக்குள்ள கச்சேரி இருக்கு. அந்த கச்சேரியில ஆடியன்ஸா கூட அமெரிக்காவால உட்கார வைக்க முடியாது. அந்த ஒரு நிலைமைய தான் இந்தியா ரொம்ப அழகா உருவாக்கிக்கிட்டு இருக்கு சர்வதேச அரசியல்ல. இது எதுவுமே தெரியாம பாகிஸ்தான் உள்ளுக்குள்ள இவன நகர்த்த, அவனுக்கு பதவி குடுக்க, அவன் பிரசிடென்ட் ஆக அப்படின்னு அங்கிட்டே ரவுண்ட் அடிக்கிறாய்ங்க. டமார்ன்னு இந்தியா இறங்கி சம்பவத்த பண்ணும்போது, சிக்கி திணறி சிதறி போறத தவிர வேற வாய்ப்புகளே இல்ல அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்ம.